ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பெறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதவானின் செய்யும் என நாடி வந்த கோவில் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தகுணம் தேகம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். வல்லகி யோகம் என்பது என்ன? அது என்ன வல்லகி யோகம் அப்படின்னா, லக்னத்திலிருந்து 7ஆம் வீடு வரை கிரகங்கள் தொடர்ந்து விடாமல் 7 வீடு வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலும் கிரகங்கள் 7ஆம் வீடு வரைக்கும் இருக்கும், காலியாக இல்லாமல். இந்த அமைப்பு இருந்தால் இது வல்லகி யோகமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவே கிரகமாலிகா யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அது வேறு, இது வேறு. இந்த வல்லகி யோகம் இது வேறு. இந்த வல்லகி யோகத்தில் பிறந்தவர் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவராக இருப்பார். அதே போல் நல்ல குணங்கள், இனிமையாக பேசக்கூடியவராக, ஈகை குணம் அடைந்தவராக, பொருளாதார விஷயத்திலே செல்வந்தனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் இந்த ஜாதகருக்கு அதிகம் உண்டு. இந்த ஜாதகனை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இவருக்கு பேரும் புகழும் நல்ல முறையிலே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் சிறந்த கல்விமானாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நற்குணம் உள்ளவன். அறச்செயல்களை, அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, பக்தி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த ஜாதகனுக்கு அதிக ஈடுபாடு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ராகு கேதுக்களை தவிர்த்து மற்ற ராசிகள், மற்ற கிரகங்கள் எல்லாமே வரிசையாக இருப்பது தான் இந்த யோகம். லக்னம் முதல் 7 வீடுகளுக்குள் ராகு கேதுக்கள் அமையாமல் இருக்க வேண்டும். அமைஞ்சிடுச்சுன்னா அது வல்லகி யோகமாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ லக்னம் இருக்குது, லக்னத்துலேருந்து எண்றோம் 7 வீடு. அப்போது நடுவில் இடையில் ஏதாவது தனித்து இருந்தால், தனித்து ராகு கேது இருந்துச்சுன்னா அது இந்த யோகத்திற்கு ஆகாது, இந்த யோகம் வல்லகி யோகம் வராது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் வல்லகி யோகத்தை ஆராய முடியும். வணக்கம்.